ஹாய் கைஸ், விஷுவலைசேஷன் ஒர்க்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை. இப்ப நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு தடவை சொல்லும் போதும் நம்ம மனசுல என்ன உதிச்சிருக்கோம் அப்படின்னா நாளையோட நாள், ரிசல்ட் டே. ஸோ ரொம்ப 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 முக்கியமான நாள், irrespective ஆஃப் வாட் தி ரிசல்ட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் எய்தர் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் என் நெக்ஸ்ட் லெவல். எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் லெவலை விட இன்னும் தாண்டி போவோம். பிகாஸ் வி ஆல்சோ நோ ஹவு வி ஷுட் நாட் டூ எ சர்டன் திங் தட் இஸ் கோயிங் டு பி மோர் இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் விட நம்ம என்ன ஜென்ரலா பார்க்கணும்னா நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட ப்ரொஃபஷனலிசம் எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போதோ ரிசல்ட்ஸ் கிட்ட வரும்போதோ மாறும். ஏன்னா அப்பதான் நம்மளோட வார்த்தை, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ற வார்த்தையை வச்சே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன, அதோட ரிசல்ட் என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ப்ளீஸ் யூஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எனி டைம் டியூரிங் தி எக்ஸாமினேஷன் ஆர் டியூரிங் தி ரிசல்ட் டைம், ஃபார் தட் மேட்டர் எப்பவுமே. ஏன்னா பிரெயினுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நீங்க எதை ஜோக்கா சொல்றீங்க, எதை சீரியஸா சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்காது. நீங்க சொல்லறத வச்சுதான் அது ததாஸ்து அப்படின்னு சொல்லும், அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கருத்து வரும். வேர்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட் எனர்ஜி. ஒரு ஜோக்குக்கு கூட நெகட்டிவா உங்களை பத்தி நீங்க பேசிக்காம இருக்கிற வரைக்கும் யூ வில் கெட் டெஃபினெட்லி பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். சி, சக்சஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம்? பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாட் நெசசரி இட் ஷுட் பி. ஒரு தடவையும் நம்ம சக்சஸ் அப்படின்னு சொல்லும் போதும் இட் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங். நம்ம எப்படி லேர்ன் பண்றோம், நம்மளால எப்படி ஒன்றத்தை புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அதனால எப்படி குஷி ஆறோங்கிறத வச்சுதான் சக்சஸ். வென் யூ ஆர் வித் பிளஷர், even a non-result would make you successful. But when you are with a pressure, even a success creates a chaos. So அவ்வளோ அளவுக்கு நாளைக்கு டைம் நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேஸ் வீடியோவே. ரொம்ப சிம்பிளா, காத்தால எழுந்துக்கும் போது the moment you wake up, just start thinking about some positive affirmations. நம்ம நல்லா தான் படித்தோம், நம்ம நல்லா தான் எழுதியிருக்கோம், நமக்கு நல்ல ரிசல்ட் தான் வரும், நம்ம நாலெட்ஜபிளா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா மாற போறோம் அப்படின்னு மனசுல டெய்லி நினைச்சுக்கணும். நாளைக்கு கொஞ்சம் நிறைய நினைச்சுக்கணும். பிகாஸ் தட் அஃபர்மேஷன் வேர்ட் இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல் ஃபார் யுவர் லைஃப். லீவ் அலோன் எக்ஸாம். சிஏ, எஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இஸ் நாட் ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் இட் செல்ஃப். ஏன்னா சிஏ படிக்காதவங்களும் பெரிய ஆளா இருக்காங்க. அப்ப சிஏ முக்கியம் தான், ஆனா உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க யூஸ் பண்ற வார்த்தையிலயோ நீங்க திங்க் பண்ற அஃபர்மேஷன்ஸ்லயோ தான் இருக்கும். ஸோ முன்னாடி நான் கிளாஸ் எடுக்கும் போதே ஐ லாஸ்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு விஷுவலைஸ். உன் ரிசல்ட் டேவை பத்தி நினைச்சுக்கோ, உன் ரிசல்ட் டேவை பத்தி நினைச்சுக்கோன்னு. அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹவ் பீன் டாக்கிங் அபவுட் நோ. ஸோ நார்மலா நீங்க எழுந்துக்கோங்க. எப்போ உள்ள ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ், நோ கேயாஸ். யுவர் ரிசல்ட் ஷுட் கம் அரௌண்ட் 11 o'clock. ஜஸ்ட் நார்மலி விஷுவலைஸ் தட் நம்ம படிச்ச எஃபர்ட்டுக்கு வரும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே உங்களுக்கு சொல்லிடும் உங்களோட ரிசல்ட் என்னன்னு. அது நீங்க எழுதி முடிச்சும் போதே வந்திருக்கும். நீங்க ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சில கொஸ்டின்ஸ் படிக்காம போயிடுவீங்க. அந்த கொஸ்டின் கரெக்டா வருமா வராதான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சம்திங் வில் டெல் யூ, இந்த கொஸ்டினை படி, கண்டிப்பா வரும், இது நீ எழுதுவ, இதனால நீ பாஸ் பண்ணுவான்னு ஏதோ ஒரு உள் மனசு தோணும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். ஸோ நம்ம நினைக்கிறது, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் எக்ஸாக்டா வரும். அந்த கொஸ்டினை நீங்க நல்லா எழுதுவீங்க, நீங்களே நினைச்சுப்பீங்க நல்ல வேளை நம்ம படிச்சோன்னு. இது யார் சொல்றது உங்களுக்கு? யாரும் வெளியில இருந்து சொல்லலை. இட் இஸ் ஆல் ஃப்ரம் யுவர் இன்னர் செல்ஃப் that you did actually, and that would have given you success. So என்னை பொறுத்த வரைக்கும் do everything with a pleasure. Nothing will come out when you wanted to do it with a pressure. Mainly CA exam results, அவ்வளோ அளவுக்கு அது ஒரு பெரிய எஃபெக்டும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அன் அனதர் டே. இட் வில் டெல் யூ வாட் யூ ஹவ் டன் இஸ் எனஃப் ஆர் நாட். எனஃபா? கிரேட், அடுத்த ஸ்டெப். எனஃப் இல்லையா? டூ சம்திங் மோர். இட் ஷுட் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஸோ கோ ஃபார் அ நார்மல் டே. I am waiting for your results irrespective of whatever it is, because ஒரு மென்டாரோட, ஒரு டீச்சரோட வேலை என்னன்னா சக்சஸ் வந்துச்சா வெரி குட் அப்படின்னு சக்சஸ் ஸ்கிரீன்ஷாட் போடுறது மட்டும் கிடையாது. we do that also because அந்த எனர்ஜி நிறைய பேருக்கு பாஸ் ஆன் ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கும் மீறி
If something is not happening in your way, you should know how to do the next thing. And that's what I'm here waiting for. So very simply, what you should do on a result day is what I've told. Once the result comes, I am always there to help you on whatever situation it is. That is what we have been doing it for 12 years. We will continue to do so. So all the very best for your exams results. Just ensure that you are leading a very normal day tomorrow. Nothing to panic. Enjoy your success with your family and take your experience also when you wanted to go to September 2024 exams. Have a fantastic day. Keep visualizing. Visualization only helps NM Pol வாழ்க்கை. Thank you.